ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய லெக்சர் 4 வந்து பார்ப்போம். போன ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபா பிரின்சிபல், அன்சோல், பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதெல்லாம் பார்த்தோம். ஒரு ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, ஆர்பிட்டல்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நோட்ஸ் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கவுனா என்ன மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சால்விங் செக்ஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். நோட் அப்படின்னா the nodes are the region where the probability of finding the electron வந்து 0. ஒரு ரீஜனில் வந்து அந்த ரீஜனில் எலக்ட்ரான்ஸே இருக்காது, அதுக்கு பேர் தான் வந்து நோட்ஸு. அப்படின்னா நோட் அப்படிங்கிறத வந்து நம்ம குவாண்டம்னு சொல்லணும்னா இந்த சைஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. இதை வந்து நோட்ஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெரிக்கல் நோட் அப்படின்னா ரேடியல் நோட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் நோட். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றே ஒன்று தான். அந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பெரிக்கல் நோட், சப்போஸ் வந்து பிளைனாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்குலர் நோட், இல்லைன்னா நோடல் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட் இதை பற்றி படிக்கும்போது அந்த ஆர்பிட்டாஸோடைய ஷேப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டால் இருக்குது தெரியுமா, இந்த எஸ் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது வந்து எஸ் ஆர்பிட்டால். இது 1s. சப்போஸ் 2s எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்பெரிக்கலாக, நெக்ஸ்ட் வந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு கேப் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2s. ஸோ 1s அண்ட் 2sல வந்து பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்பிள் ஷேப்பில் இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு எழுதணும் அப்படின்னா இது எக்ஸு ஒய் இசட் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்களுக்கே தெரியும். எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் ஒய் ஆக்சிஸில் இருந்தால் பி ஆர்பிட்டால் உங்களுக்கு தெரியும். டி ஆர்பிட்டால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்க்கணும். பி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஒன்று வந்து பிஎக்ஸு, பிஒய், பிஇசட். எந்த ஆக்சிஸில் இருக்கோ அந்த ஆக்சிஸை பொறுத்து வந்து இருக்கும். டம்பிள் ஷேப்பில் இருக்கும், இப்படி இருக்கும். எந்த ஆக்சிஸ் இருக்கோ அந்த ஆக்சிஸை பொறுத்து இருக்கும். இப்போது டி ஆர்பிட்டால் தான் மெயினாக பார்க்குறோம். டி ஆர்பிட்டால் மொத்தம் 5 இருக்குது. டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ், டிஇசட் ஸ்கொயர், டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது அந்த மெயினாக அந்த டிஎக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயருக்கு நோடல் பிளைன்ஸே கிடையாது. இதில் வந்து நோ நோடல் பிளைன்ஸ். சப்போஸ் இந்த ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும். இது வந்து டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நோடல் பிளைன்ஸே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதில் வந்து உங்களுக்கு 2 நோடல் பிளைன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நோடல் பிளைன் இருக்குது, இங்கே ஒரு நோடல் பிளைன் இருக்குது. பட் இதில் வந்து 0 நோடல் பிளைன், இது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி மற்ற ஆர்பிட்டாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எக்ஸு, இது ஒய்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒய் எடுத்துக்கோங்க, இது இசட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இசட்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா நான் ஆக்சியல், ஆக்சிஸில் இருக்காது. இதில் வந்து நான் ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ். இது வந்து டிஎக்ஸ்ஒய், இது டிஒய்இசட், இது டிஇசட்எக்ஸ். இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நோடல் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும். இங்கே ஒரு நோடல் பிளைன், இங்கே ஒரு நோடல் பிளைன், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ நோடல் அந்த ரேடியல் நோட் அண்ட் ஆங்குலர் நோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டோட்டல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n-1 இருக்கும். ஆங்குலர் நோட்ஸ் வந்து எல், அசிமுதல் குவாண்டம் நம்பர். இந்த n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம், குவாண்டம் நம்பர்ஸ் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் நோட்ஸ் இருந்தால் ரேடியல் நோட்ஸ் வந்து n-l-1.
ஸோ இந்த சைவஸஸ் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜேஇயில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நீட் இதுவே கேட்டதில்லை. நான் வந்து இந்த நீட் 2026க்கு இது கண்டிப்பாக வரும். இந்த டயக்ராம்ஸ் வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்பிட் கொடுத்துருவாங்க. இப்போ 2s கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2xல் வந்து பார்த்தீங்கன்னா 2 - 1 2 - 1 எவ்வளோ? ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. ஆல் எஸ் ஆர்பிட்டால்ஸ், எஸ் ஆர்பிட்டால்ஸ்க்கு டாப்லேருந்து ஃபார்ம் ஆகும், டாப்லேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். பி ஆர்பிட்டால்ஸ்க்கு ஆர்ஜின்னு ஸ்டார்ட் ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கிராஃப் வரையிறதுக்கு நமக்கு வேணும். இப்போது 3s எஸ் ஆர்பிட்டால்ஸ்க்கு டாப்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போது இப்படி ஒரு நோடு இருக்கனால உங்களுக்கு இப்படி வரும். சாரி, தப்பாக அனுப்பிச்சிட்டேன். இப்படி வரும். உங்களுக்கு இந்த கிராஃபை வந்து ஸ்கொயர் பண்ணுற மாதிரி எப்படின்னா மேலே ஸ்டார்ட் ஆகுதா, பட் இங்கே வந்துருச்சு, கீழே இருக்கிற போர்ஷன் வந்து மேலே போட்டுருங்க. இதை வந்து சைஸ் ஸ்கொயர். இது வந்து 2sக்கு. சப்போஸ் 3pக்கு எப்படி வரையுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3p இருக்குன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், மொத்தம் எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 3 - 1 அப்படின்னா 2. அப்போ 2 நோட்ஸ் இருக்குது. எல்லா பி ஆர்பிட்டாலுக்கும் ஆர்ஜின்லேருந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நோடு வந்துடும். ஸோ இங்கேயே வந்து ஒரு நோடு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், மேலே வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து 2ஆவது நோடு வந்துருச்சா, நீங்கள் என்னலாம் கொஞ்சம் ஹைட் போயிடும். ரெண்டாவது நோடு வந்துருச்சா, இப்படி வந்துடும். இதை மேலே கொண்டு வந்தோம்னா உங்கள் கிராஃப் வந்து இப்படி வரும். ஸோ இதை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. கொஷின் சால்விங் செக்ஷனில் நான் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறேன். டயக்ராம் வந்து இப்போதைக்கு 2 தான் வந்திருக்கேன். டீட்டெயிலாக வந்து இந்த கொஷின் சால்விங் செக்ஷன் அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஹைட்ரஜன் எலமெண்ட் வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க. when the electron in the first excited state, when its electron in the first excited state, இது excitation energy வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்காங்க. ஸோ excitation energy வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் அப்படின்னா n. அப்போ வந்து எனர்ஜி E is equal to இந்த ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னா ஃபார்ம் என்ன 13.6 நெக்ஸ்ட்டு Z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். இப்போது 13.6 இது ஹைட்ரஜனா, அப்போ வந்து n போட்டு இதற்கு 1 போட்டுப்பீங்க. n ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது n-க்கு 2 அப்படின்னு போடணும். ஃபஸ்ட் எக்ஸைட்டட்னா n இஸ் ஈக்குவல் டு 2 இன்னும் நான் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்கொயர் என்ன 4. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து -3.4 வருமா, -3.4 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டட் எனர்ஜி கேட்குறாங்க. எக்ஸைட்டட் எனர்ஜி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிட்டால் மைனஸ் லோவர் ஆர்பிட்டால், அதாவது ஹையர் ஆர்பிட்டால் E2, இது வந்து E1, கிரவுண்ட் ஸ்டேட் தான் E1ன்னு சொல்லுவோம். 13.6 that means E2 minus E1, அதான் எனர்ஜி, எக்ஸைட் எனர்ஜி கேட்குறாங்க. E2 minus E1. ஸோ E2 minus E1, E2 வந்து பார்த்தீங்கன்னா -3.4, நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3.6 மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இதை வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜி 10.2 எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the number of d electrons in Fe2 is not equal to the number of electron in which of the following. இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும். இப்போ Fe2 ப்ளஸ் டி பிளாக் நடத்தும் போது நான் ட்ரிக் சொல்கிறேன். என்ன அப்படின்னா Fe2 ப்ளஸ் இந்த Fe இருக்கு இல்லையா, இந்த அயன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் 26. இதில் நீங்கள் ஆர்கான் போட்டுக்கணும் முன்னாடி. நெக்ஸ்ட்டு 3d4s போட்டுக்கணும். கிறிஸ்காஸ் பண்ணி எழுதணும். அதாவது 6க்கு இங்கே 2 இங்கே போடணும். இந்த மாதிரி எழுதணும். இப்போது Fe2 ப்ளஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுமா, அந்த 2 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லாஸ் ஆகும், 4sல லாஸ் ஆகிடும். அப்போ 3d6 4x 0.
அப்போது டி எலக்ட்ரான்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. ஸோ பி எலக்ட்ரான்ஸ் இன் குளோரின் வந்து செக் பண்ணுவோம். குளோரினில் வந்து பார்த்தீங்கன்னா பி எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோரினுக்கு அப்புறம் குளோரின் வரும். குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17 அவனே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான் 18 நியான்லேருந்து வரணும். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் வந்து சொல்லிடுறேன். நியான் 10 வந்துடுமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரில் என்ன வரும் அப்படின்னா, நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த ஆஃபா பிரின்சிபல் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ நியான் இது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் நியான், ஏன்னா 2 2 6 10 வரைக்கும் நியான் வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து 3s 3p 3s 3p. நம்ம ஆஃபா பிரின்சிபல் வந்து ஒவ்வொரு எழுதணும். உங்களுக்கு ஆஃபா பிரின்சிபல் வந்து 3s 3p செக் பண்ணி நீங்கள் நான் சொல்லி தந்த ட்ரிக்கை வச்சு ஈஸியாக எழுதிக்கலாம். 3s 3p. இப்போ வந்து இங்கே 10 வந்துருச்சு, இங்கே 2 வந்துடும், இங்கே 5 வந்துடும். பி எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? இதில் 5 இருக்கா. நெக்ஸ்ட்டு டி எலக்ட்ரான் இன் எஃப்இ. எஃப்இயில் டி எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். எஃப்இயில் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம். மூணாவது வந்து பி எலக்ட்ரான்ஸ் இன் நியான். நியானில் வந்து பி எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் கேட்குறாங்க. நியான் அப்படின்னா உங்களுக்கு 1s 2s 2p வந்துடும். உங்களுக்கு இங்கே 2 இங்கே ஆக்சுவலி 6 வருமா. பி எலக்ட்ரானிக் நியான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. சேம் டைம் வந்து எஸ் எலக்ட்ரான்ஸ் இன் மெக்னீஷியம். மெக்னீஷியமில் எஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வருதா. 12 நியான் வந்துடும். இப்போ நியான் இன்ட்டு 3s2 எக்ஸ் எலக்ட்ரான் வந்து 2. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் நாட் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் விச் ஆர் த ஃபாலோவிங் அப்படின்னா, இல்லை ஆக்சுவலி இந்த நியான் 2 வராது. ஏன்னா இந்த நியானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடல. இதை ஆக்சுவலி தப்பாக எழுதிட்டேன். மெக்னீஷியம் வந்து நீங்கள் ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினீங்கன்னா என்ன வரும்? 1s2 2s2 2p6 3s2. அப்போது இதில் வந்து எவ்வளோ எஸ் ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னா 3 இருக்குது. அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ எது ஈக்குவல் இல்லை அப்படின்னா குளோரின் ஒன்று தான் ஈக்குவல் இல்லை. இதுலேயும் 6 செக் பண்ணல வந்து பார்த்தா இது 6 6 6 6 5 குளோரின் மட்டும் தான். ஸோ இதுதான் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் அவைலபிள் இன். இதில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z/n. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா z/n ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதில் z/n ரேஷியோ வந்து 1/2. இதில் z/n ரேஷியோ வந்து 1. இதில் z/n ரேஷியோ வந்து 2/6 வரும். இதில் வந்து 1/3 வருமா. நெக்ஸ்ட்டு இதில் z/n ரேஷியோ வந்து 4/5. இதோடைய யாருடைய ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இதோட ரேஷியோ தான் அதிகமாக இருக்குது. அதனால் இதோடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஒரு ஃபேட்டு தான். அதாவது கேண்டில் லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் காட்டக்கூடிய ஒரு மெட்டல். இது வந்து ஜெய் கொஷின். எது அப்படின்னா சீசியம். இது வந்து ஃபேட். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எது வந்து நோட்ஸும் நோடல் பிளேனும் இருக்காது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலேயுமே வந்து நோட்ஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபார்மில் வச்சு. 2p எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நோட்ஸுக்கு 2 - 1 = 1 ஒரு நோடு இருக்கும். 2s எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2sல வந்து உங்களுக்கு ஒரு நோடு இருக்கும், இதில் ஒரு நோடு இருக்கும், இதில் வந்து 2 நோட்ஸ் இருக்கும். பட் இதில் தான் வந்து நோட்ஸ் இருக்காது. என்னென்னு சொல்லி நான் காட்டியிருப்பேன். அந்த கிராஃப் அந்த இது பொருள் வந்து நோட்ஸே இருக்காது, இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் நோட்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்பிட்டால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னா
இந்த ஆர்பிட்டால்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது இப்படி தான் ஃபில் பண்ணுவீங்க, சேம் டைரக்ஷன்ஸ் தான் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அந்த சேம் டைரக்ஷன்ஸ் கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் ஸ்டேபிளாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா இது ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, இது ஸ்டேபிளாக இருக்கும், இது ஸ்டேபிளாக இருக்கும், இது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ பி, சி, டி இவங்க 3 பேரும் ஸ்டேபிளாக இருப்பாங்க. இந்த ஆப்போசிட் ஸ்பின்னில் இருக்கிறது மட்டும் ஸ்டேபிளாக இருக்காது. தட் மீன்ஸ் பி மட்டும் ஸ்டேபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓமேக் கொஷின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எப்படி நான் போகிறதுன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ஹைட்ரஜனில் வந்து ஃப்ரீக்வன்சி இதை கொடுத்துருவாங்க. ஈலியமுடைய ஃப்ரீக்வன்சி இது வந்து ஈலியம் ஆட்டமில் வந்து N4 to N இதில் வர ஃப்ரீக்வன்சியும் இதில் வர ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கும். எந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எப்படி அப்படின்னா இதை வேணால் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிடலாம். அதாவது R(Z)² இன்ட்டு 1/n² மைனஸ் 1/m² இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு 1/n² மைனஸ் 1/m². இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே R கேன்சல் ஆகிரும். ஈலியம்னா 2² வந்து 4 வருமா, இங்கே வந்து 1/4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 வருமா, சாரி 4 வரும், மைனஸ் இங்கே 16 வரும். ஈக்குவல் டு 1/n² மைனஸ் 1/m². இது வந்து பார்க்கும்போது இது 1/1 மைனஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/n² மைனஸ் 1/m². அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1, m இஸ் ஈக்குவல் டு 2, n is equal to 1. அப்போ வந்து 2 to 1 ஆப்ஷன் நம்பர் 3 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜேஇ கொஷின். இதில் வந்து இதில் வந்து ஆங்குலர் நோட்ஸ் இல்லை, பட் 2 ரேடியல் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரணும். இதில் டோட்டல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 - 1 வந்து 1 தான் வரும். இதில் 3 - 1 2. இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆங்குலர் நோட்ஸ் இல்லை, 2 ரேடியல் நோட்ஸ்னால் மொத்த நோட்ஸ் என்ன வரணும், 2 வரணும். இல்லை 1 தான் வந்துச்சு, அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ 3Pனா 3 - 1 2. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2P வந்து 2P - 1 வந்து 1. அப்போ இந்த ஆப்ஷன் வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியல் நோட்ஸ் L is equal to 0, இங்கே L is equal to 1. அப்போ இதில் ரேடியல் நோட் 1 இருக்குது, இதில் ரேடியல் நோட்ஸே இல்லை. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட், இது தப்பு. புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ரேடியல் நோட்ஸு வந்து எல் அப்படிங்கிறது எவ்வளோ ரேடியல் நோட்ஸ் இருக்குது, அந்த அசிமுலர் கொண்ட நம்பர்ஸ் தான் ஆங்குலர் நோட்ஸ். ரேடியல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போர் ஆட்டம் தியரி. போர் ஆட்டம் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியையும் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் Li2+ அயான், Li+ அயான்ட்டாங்க. இது தப்பு. ஏன்னா போர் ஆட்டம் மாடல் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசஸ் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னேன். ஆனால் அந்த Li+ அப்படிங்கிறது இஸ் நாட் ஏ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசஸ், இட் இஸ் ஏ 2 எலக்ட்ரான் ஸ்பீசஸ். அதனால் இது வந்து இந்த ஸ்டெபிலிட்டி இது எக்ஸ்பிளைன் பண்ணல, சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசஸுடைய ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு போர் தியரி வாஸ் unable to explain the splitting of spectral line in presence of magnetic field. Yes, இது வந்து ஜீமன் எஃபெக்ட். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்பிக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை வந்து ஜீமன் எஃபெக்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல போர் ஆட்டம் மாடல். அந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் ஜேஇ கொஷினில் கேட்டிருந்தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த கொஷின் தான் இன்க்ளூட் பண்ண இந்த ஸ்லைட்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூ. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பண்ணால் ட்ரூ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட் cannot explain the line spectrum of the hydrogen atom. ஏதோ ஒரு லெக்சரில் வந்து பார்த்தா அதை மிஸ் பண்ணிட்டேன், பட் நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்த்தா நான் சொல்லியிருந்தேன். ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லைன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணல. அது என்ன சொல்லிச்சுன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கும், ஆட்டமுக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், எனர்ஜி வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொல்லிட்டார். பட் போர் தான் வந்து எனர்ஜிஸ்லாம் டிஸ்க்ரீட்டாக இருந்தது, எனர்ஜி வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு போர் சொன்னது. அப்போ cannot explain கரெக்டு தான். இது வந்து ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் கான்ட்ரடிக்ஸ்.
ஏசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். எஸ். ஏன்னா போர் மாடல் என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரானோடைய ஸ்பீடை, அதாவது எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் அது ஃபார்முலா வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் ஏசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து அந்த பொசிஷனையும் உங்களால் பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை எக்ஸாக்டாக வந்து உங்களால் சைமல்டேனியஸாக பண்ண முடியாது. அதில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். அதை வச்சு ரிலேஷன்ஸில் சொன்னார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் பண்ணி சொல்கிறதுக்கும் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்கிறதுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. அப்போ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா de Broglie wavelength of electron in the fourth Bohr orbit. இது நான் ரிலேஷன் டேரெக்டாக சொன்னால் ஒரு லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் நீங்கள் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் சொன்னால் இதை நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹைட்ரஜன் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 2πr0 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக அங்கே 4 போடணும். ஆன்சர் வந்து 8πr0 இல்லைன்னா a0. இந்த ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட் அதை a0 புரிஞ்சுக்கணும் வைக்கிறேன். இந்த ஃபார்ம்லாம் நம்ம வச்சுக்கோங்க. இதை வச்சு நிறைய கொஸ்டின் ஜெயிலில் கேட்டிருக்கா, நீட்டில் உதவி கேட்டதில்லை. பட் ஜெயிலில் கேட்டுக்கனால நீட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த லெக்சர் முடிஞ்சது. ஸோ இன்னும் கொஸ்டின் வந்து நிறைய வச்சுருக்கேன். கொஸ்டின் சால்விங் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக அந்த சாப்டர் வந்து டன் அண்ட் டஸ்டடாக பண்ணிடுவோம். ஒரு சில கிராஃப்ஸ் வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்தா கொஷின்ஸ் இல்லாதனால வந்து பார்த்தா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் நான் அந்த கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நான் அவ்வளோ சொல்லிடுறேன். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதோடைய நோட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெக்சர் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன், பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெக்கார்டில் கொடுக்குறதா இல்லை லைவில் கொடுக்குறதா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். லைவில் வரட்டுமா இல்லை ரெக்கார்டாக கொடுக்கணுமா அப்படின்னு. ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.